மறப்பதில்லை. நாள்தோறும் தேவன் உன்னை காத்துக் கொள்வேன், உனக்காக மரித்தேன் பேசிடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். கூப்பிடும் போது பதிலளிப்பேனே, செவி கொடுத்தே உன்னை நடத்திடுவேன். காத்திருக்கும் போதே உன் மனதை நான் திடப்படுத்தி உன்னை உயர்த்திடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உனக்கெதிராக முழுவதும் எதிர்த்து நிற்பதில் எஸ் பலன் கொண்டு மகனே திடமனதாயிரு, இந்த தேசத்தை நான் கொடுத்திடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். மாறாத தேவன் மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை தாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன், மறவாத பாத்திரர், நம்மோடு எப்போதும் இருக்கிற ஆண்டவர். ஆமென். யோசேப்பு எகிப்திலே செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில இருந்தான். தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நண்பர்களும் இல்லை, உறவினரும் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்ம எல்லாரும் இருப்பார்கள். பெற்றோர் இருப்பார்கள், அருமையான வாழ்க்கை துணை இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், சபை மக்கள் இருப்பார்கள். ஆனாலும் ஒரு தனிமை, ஆனாலும் ஒரு வெறுமை, ஒரு எம்ப்டினஸ் அண்ட் லோன்லினஸ். அந்த தனிமையும் வெறுமையும் தேவ பிரசன்னமும் அந்த அன்பு மட்டும் தான் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு இணையற்ற அன்பு. அந்த சமயங்களிலே ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நம்மை கொஞ்சுவதையும், நம்மை போற்றுவதையும், நம்மை ஆற்றுவதையும் பார்த்தால் ஒரு பாடல் வரி இவ்வாறு சொல்கிறது: உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா என்று பாடலாசிரியர் தடுமாற்றுகிறார். இந்த காலை வேளையிலே அந்த அன்பை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பை உணர்ந்து நாம் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை காத்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும்.
சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் கேட்டுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் கேட்டுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடனா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடனா ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைப்பதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த அன்பை நாம் போற்றுவோம். ஹல்லேலூயா. அந்த அன்பு இணையற்ற அன்பு, அந்த அன்பு நிகரற்ற அன்பு, பாவிகளாக இருக்கையில் நம்மை தேடி வந்த அன்பு. அந்த அன்பு, ஓ ஹல்லேலூயா. அந்த அன்பு கல்வாரி அன்பு. அநேக ஸ்நேகத்தினாலே, அநாதி ஸ்நேகத்தினாலே நம்மை தேடி வந்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஓ தேவரீ, நீர் இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம். நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே தேவரீ, நீர் இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. உமது அன்பை பாடுவேன், நாமத்தை போற்றுவேன், உம் சேவை செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்து அர்ப்பணித்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.